ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு ஆனியனை வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறோம். என்ன டிஷ்ஷுன்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் சட்டியை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போது வெங்காயத்தை நம்ம கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணியில் போட்டுக்கலாம். நல்லா கழுவிக்கலாம் தண்ணியில் போட்டு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எவ்வளோ எண்ணெயோ தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ ஊற்றிக்கலாம். இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா கலரிக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு. நம்ம எப்பவுமே உப்பு கம்மியாக தான் போடுவோம், அதனால கொஞ்சமாகவே போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலரிக்கலாம். தேவையான அளவு மஞ்சள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலரிக்கலாம். இப்போ எல்லோவாக ஆயிடுச்சு. இப்போது மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா இது மூணுத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலரிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கலர் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலரிடலாம். 10 நிமிஷம் கழிச்சு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட வச்சுக்கலாம். எனக்கு கிரேவி மாதிரி வேணும், அதனால நான் கொஞ்சமாக இந்த மாதிரி செஞ்சுக்கினேன். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சமாக எடுத்து சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த டிஷ் முடிஞ்சிச்சு. நாளைக்கு என்னன்னு பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.